ரகசிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானை கைது செய்ய போட்டப்படும் மெகா திட்டம், ராகுல் காந்தி கொடுக்கும் மெகா அழுத்தம், என்ன செய்ய போகிறார் முதல்வர் விஜய், இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க. வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு திமுக, அதிமுக போன்ற பழந்தின கொட்டப்பட்ட கட்சிகள் அனைத்துமே இரலவெண்டா மாறிடுச்சு. உண்மையாக மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்போதைக்கு களத்தில் நிற்கிறாங்க. ரொம்ப முக்கியமா ஆளுங்கட்சி செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளையும் சீமானவர்கள் தன்னுடைய அறிக்கை மூலமாக மிக காட்டமாக கோடிட்டு காட்டி ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் ஆங்காங்கே சின்ன சின்ன போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி நெருக்கடியையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் சமீபத்துல சீமானவர்கள் காங்கிரஸ் மற்றும் தவகவை மிக காட்டமாக பேசியிருந்தாரு. அதுல முதல்வர் விஜய் அவர்களையும் வாடா போடாங்கிற ரேஞ்சிலையும் காட்டமாக பேசியிருந்தாரு. இதை ஒட்டி இப்போ தவகவின் வழக்கறிஞர் அணி அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு கும்பல் நேற்றைய தினம் நாங்க சீமானுக்கு எதிராக வழக்கு தொடுக்க போறோம், சீமானை கைது செய்யணுங்கிற ரேஞ்சில கத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு புறம் காங்கிரஸ் தரப்பினர் சீமானை கைது செய்து அவரை சிறைப்படுத்தணுங்கிற ரேஞ்சில போராட்டமே பண்ணி அவர்களுடைய எதிர்ப்பையும் சீமானுக்கு எதிராக காட்டியிருந்தாங்க. சோ இவை அனைத்துமே ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு தான் நடக்கு அப்படிங்கறது அரசியல் அறிந்த பத்திரிகையாளர்கள் நம்மிடம் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா இந்த அரசுக்கு எதிராக ஒரு அவப்பெயர் வருது அப்படின்னா அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியால் தான் இருக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக களத்தில் செயலாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது மக்கள் நாம் தமிழர் கட்சியையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. சீமானவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது கடந்த காலங்கள்ல சீமானவர்கள் விஜயை விமர்சித்தார், தவகவை விமர்சித்தார் அப்படின்னா அவர்கள் ஆட்சி எண்ணிக்கை வரல, கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளே ஆன ஒரு புதிய போர்ஸ். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை சீமானவர்கள் விமர்சித்தது அப்படிங்கிறது சீமானுக்கே நெகட்டிவா மாறி இருந்துச்சு. ஆனா இப்போதைய சூழல்ல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய விஜய்க்கு எதிராக சீமானவர்கள் பேச அது விஜய்க்கு நெகட்டிவாக தான் மாறும். ஏன்னா தவக இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேல அவர்களுடைய ஆட்சி நடந்து போயிட்டே இருக்கு. சோ இப்படிப்பட்ட சூழல்ல சீமானவர்கள் இன்னும் காட்டமாக விஜய்க்கு எதிராக பேசினால் அது நிச்சயமாக ஆளுங்கட்சியின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைக்கக்கூடியதா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது சீமானவர்களை கைது செய்து அவருக்கு ஒரு வாய்ப்பூட்ட போட்டுட்டா இங்க ஆட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே சீமான் மீது கொலவெறியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா 2014 அவர்கள் மிக மோசமாக தோற்பதற்கும் 2011 தேர்தலில் வெறும் 5 சீட்டுகள் மட்டுமே ஜெயிப்பதற்கும் சீமான் அவர்களுடைய காட்டமான பரப்புரை தான் காரணம். சோ அது இன்னும் அவர்கள் மைண்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ சீமான் அவர்கள் மேலும் காங்கிரஸை ஏறி அடிப்பது அப்படிங்கிறது அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியல. சோ ராகுல் காந்தி வரைக்கும் சீமான் மீது கொள்ளகாண்டில் இருக்கிறாங்க. சோ சீமான் அவர்களை சிறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை காங்கிரஸ் தரப்பும் ஆளும் அரசுக்கு கொடுப்பதாகவும் சொல்லப்படுது. சோ அனைத்துமே இன்னும் முதல்வர் விஜய் அவர்களுடைய முடிவுகளுக்கு போகல அப்படின்னாலும் விஜய் அவர்கள் இதுல என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுப்பார் அப்படிங்கிறதா இப்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா இவர்கள் சீமானை கைது செய்து சிறைப்படுத்தினால் அது நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறதையும் மாற்றத்தில். நன்றி, வணக்கம்.